சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன். அம்மா, இது வரைக்கும் நீங்க போராட்டத்துல கலந்துக்கிட்டதெல்லாம் போதுமா? இதுக்கு மேல நீங்க உட்கார வேண்டாமா? வாங்கம்மா போலாம். என்ன பேசுற சூர்யா? இத்தனை பேரோட வாழ்க்கை, இவங்க எல்லாரும் எப்படி நமக்காக உழைச்சாங்கன்னு உனக்கு தெரியும்ல. வாங்கன்னு ரொம்ப சாதாரணமா எப்படி சொல்ற? அம்மா, அத நான் இல்லைன்னு சொல்லலமா. அதுக்காக வெயில உட்காந்து உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? அவளுக்கு தேவையானதை நம்ம கண்டிப்பா செய்யலாம். அதை நீங்க இங்க உட்காந்துதான் செய்யணும்னு இல்லம்மா. சூர்யா, தயவு செஞ்சு அம்மாக்காக நீ ஃபீல் பண்ணாத. முதல்ல நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. என்னாச்சு ருத்ரா? முடியாதுன்னு சொல்லிட்டாளா அவ? முடியாதுன்னு சொல்லிட்டா. என்னையே நீங்க யாருன்னு கேக்குற அளவுக்கு பேசிட்டா. அவ யாருன்ற பழசால மறந்து போச்சா அவளுக்கு? அவ ரொம்பதான் திமிர்ல இருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்த புதுசுல வச்சிருந்த மாதிரி அவளை வச்சிருந்திருக்கணும். இந்த அளவுக்கு இடம் கொடுத்ததே அதுக்கு நீங்க தான் காரணம். அத்தை, நீங்க தான் அவளை மாத்தி விட்டீங்க. அதான் உங்களே யாருன்னு கேக்குறா. நான் மாறணும்னு சொன்னது அவளோட அப்பியரன்ஸ், ஆட்டிடியூட் இல்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நான் சொல்றத சௌந்தர்யா காதுலயே வாங்க மாட்டேங்கிறா. நாம சொல்றத கேக்குற எண்ணத்திலேயே இல்ல அவ. ஏதோ பேய் புடிச்ச மாதிரி பேசுறா. நீ அவங்க 10 நாள் உட்கார்ந்தாலும் சரி, இல்ல எத்தனை நாளும் உட்கார்ந்தாலும் சரி, என்னால என் முடிவை மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அவன் மேல ஒரே கடுப்பா இருக்கு. நான் போயிருந்தா அவளை உண்டலன் பண்ணிட்டு வந்திருப்பேன். நீங்க போய் மயிலே மயிலேன்னா இறங்க போடுமா? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நானே போய் பேசுறேன் அவகிட்ட. சூர்யா, நீ போகாத. நான் சௌந்தர்யா கிட்ட சூர்யா ரொம்ப கோவமா இருக்கான்னு சொன்னதுக்கு, இருக்கட்டும், நான் அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா தான் நடந்துட்டு இருக்கேன், அதுல எந்த குறையும் வைக்கலையே. ஆனா இங்க நான் கம்பெனி எம்டி, இங்க ஏன் முடிவுதான் ஃபைனல். இதனால என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றா. அப்படியா சொன்னா அவ? அவளை என்ன பண்ற பாருங்க. சூர்யா நில்லு. அம்மா, அவ ரொம்ப திமிரா பேசுறா, திமிரா நடந்துட்டு இருக்காமா. இதை இப்படியே விட்டு வைக்க கூடாது. நீ இங்க இருக்க வேண்டாம் சூர்யா, நீ வீட்டுக்கு கிளம்பு. அம்மா, நான் இத பாரு சூர்யா, இதுக்கப்புறம் நீ சௌந்தர்யாவை பத்தி ஒரு வார்த்தை பேசினா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இது குடும்ப பிரச்சனை இல்ல, கம்பெனி பிரச்சனை, தொழிலாளிகளோட பிரச்சனை. இத நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. சூர்யா, அம்மாவே டென்ஷன்ல இருக்காங்க. இங்க அவங்க உட்கார்ந்து இருக்கிறதே சங்கடமா இருக்கு. இதுல நீ வேற கோவப்படுத்துற. அத்தை, என்ன அத்தை நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? விடு சூர்யா, டென்ஷன் ஆகாத. நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் இருக்கேன்ல, நான் அண்ணிய பாத்துக்கிறேன். போடா, வீட்டுக்கு போ.